ஏஷ், are you okay? ப்ளீஸ் டோன்ட் டச். அம்மா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இங்கே வந்தேன்? உனக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? அஃப்கோர்ஸ் நாட். யாருமே இல்லைனா இப்போ யாரு உன்னோட மண்டையை உடச்சிட்டு போனது? அவன் யாரு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணான்னு இது வரைக்கும் தெரியல சார். இங்கே பாரு, நேற்று நைட் எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு சொல்கிறியா? நான் மாலில் மூவி பார்த்துட்டு திரும்ப வரும்போது அன்னைக்கு நைட் நான் பார்த்த ஆளு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தான். நான் அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நோ 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 நோ, அதெல்லாம் இல்லை. நடக்கிற ஒவ்வொன்றும் நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ எதுக்கும் 2 நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். ப்ரொடெக்ஷனா சார்? நீங்கள் வேற. எனக்கா இல்லைக்கு இந்த பொண்ணுக்கா? ஓ, அந்த நாய் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறீங்களா? சரியான காமெடி சார். பாவம், இதுக்கு யாரையும் அட்டாக் பண்ண கூட தெரியாது. இடியட், எங்கே போகிற நீ? நல்ல விதமாக சொன்னால் உன் மண்டையில் ஏறாதா? நான் உச்ச கூட போகக்கூடாதா? என்னை விடலனா நான் இங்கே போயிடுவேன் சார். ஹலோ, ஆ, பாத்ரூம் அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். சார், இவன் தான் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். நான் ரொம்பவே இன்னசென்ட்டு. இந்த பொண்ணு என்னோட நெய்பர் சார். அவங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். மிஸ் நிதி, இந்த ஆள் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஐயோ சார், என்ன சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? நான் என்ன கோடிக்கணக்கில் பணத்தை திருடிட்டு ஓடிட்டேன்னா என்ன? நீ கொஞ்சம் மூட்டு இருக்கியா? நிதி, இது நான் தான்மா, சாய் அங்கிள், உன் நெய்பர். நான் தான்மா, சாய் அங்கிள். பேரெல்லாம் சரிதான், ஆனா உங்க வாய்ஸ் என்ன மாறி இருக்கிற மாதிரி தெரியும். அவர் வாய்ஸ் எந்த மாதிரி இருக்காதே. அது இவங்க உள்ள வச்சு தொண்டையில குத்துறதுனால அப்படி ஆயிடுச்சு. டேய், இல்லனா உன்னோட வாய்ஸ் எஸ்பிபி சார் வாய்ஸ் நினைச்சியா போட்டனா? ஒருவேளை ஒரு சாயங்கிளா இருந்தா ப்ரூனோ ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். யூ ஆர் ரைட். எஸ், ப்ரூனோவை கூப்பிடுங்க, அவன் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ப்ரூனோ, இந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா? நாய் கூட வேலையை கட்டிடுச்சு. பாத்தியா, அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, தேங்காய் மாதிரி இருந்த முகத்தை இப்படி தேவாங்க மாதிரி ஆக்கி வச்சா எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். ஒரு நிமிஷம் இரு, யஷ் வரட்டும். அவன் வந்து உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவான். என்ன, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்டர் யஷ் இங்க வராரா? இன்னைக்கு அவருக்கு ஷூட்டிங் இல்லையா? இல்லையா? அந்த யஷ் இல்ல. இவன் எப்படிங்க? ஐயோ சார், இவனா? இவன் சொல்றது எதையும் நம்பாதீங்க சார். இவன் சொல்றது எல்லாமே பொய். இவன் நம்பாதீங்க. நான் கொடுத்த பணத்தை இவன் என்கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை சார். பணமா? யஷ், இவனை நல்லா பாரு. அன்னைக்கு ராத்திரி நீ பார்த்த ஆளு இவன் தானா? இல்லை சார், இவர் இல்லை சார். சார் ப்ளீஸ், இவன் சொல்றது எல்லாத்தையும் நம்புங்க சார். இவன் சொல்றது எல்லாமே உண்மை. நீ கொஞ்சம் மூட்டு இருக்கியா? சார், நேற்று ராத்திரி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஆளும் அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்த ஆளும் 2 பேரும் ஒன்று தான் நினைக்கிறேன். இந்த ஆள் அனுப்பிடுங்க. ஓகே சார். இவனுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேங்க்யூ சார். ஆரம்பத்துல இருந்து நானும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை ஒரு மாதிரியே போயிட்டு இருக்குன்னு தான் என் மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கு சார். கண்ணு தெரியாத ஒருத்தைய சாட்சியா இருக்கா? வாட் am I trying to prove? இங்க பாருங்க, கேஸ்னாலே அப்படிதான் இருக்கும். நத்திங் மேக் சென்ஸ் தீஸ் டேஸ். அது கேபிலன் கன்ஃபார்ம் ஆனதால இதுக்கப்புறம் we can go forward. I'm sorry. என்னால மற்றவங்க கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த கேஸ் இதோட விட்டுறலாம் சார். போலீஸ் ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணான்னு தான் என் மனசுக்கு தோணுது. நிதி, நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேண்டான்னு சொல்றது எனக்கு சரியா படல. Think about it. I'll let you know. என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு யாரையாவது அனுப்புறீங்களா?
ப்ளீஸ். ஹலோ. நிதி, எஸ், ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? அந்த பையன் எப்படி இருக்கா? சித்தார்த். அடிக்கடி அவன் உன் ஞாபகத்துல வரானா? சித்தார்த்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ? என்னாச்சு? பயமா இருக்கா? மற்றவங்க பயப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பயம் வாழ்றதுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ ஸ்வேர், வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறவங்களை கொல்லும் போது அதோட த்ரில்லே வேற மாதிரி இருக்கும். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அது என்னன்னா, நீயும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த பையனும் பேசாம இருக்கணும். என்னை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பணம் கூட வெளியே கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்க. நோ ஒர்க், யூ கான்ட் see. பட் ஐ அம் சேசிங் யூ. ஹலோ ஹலோ. சார், கால் ட்ரேஸ் ஆயிடுச்சு சார். சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கிற ஏரியால இருந்து கால் வந்திருக்கு. அது யாருன்னா மானசான்ற ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் லொகேஷன் சொல்ல முடியுமா? சார், சிக்னல் ஓவர்லாப் ஆன காரணத்தினால எக்ஸாக்ட் ஸ்பாட் சொல்றது ரொம்ப கஷ்டம். சார், இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வேற இருக்கு. அந்த கூட்டத்தில் யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கம் ஹியர் ப்ரூனோ, கம் ஹியர். ப்ரூனோ, உனக்கு என்னாச்சு? ப்ரூனோ, பி a good boy. கம் ஹியர். ஹலோ. நிதி, லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. மானசான்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? மானசாவா? தெரியாது சார். என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு த்ரெட்டிங் கால் வந்தது இல்லையா? அது மானசான்ற பொண்ணோட பேர்ல தான் வந்திருக்கு. அதனால தான் கேட்டேன். இல்லை சார், அந்த மாதிரி யாரையும் எனக்கு தெரியாது சார். யஷோட லைஃப் ஆபத்தில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது சார். அவன் நம்பருக்கு நான் கால் பண்ணேன், பட் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் அனுப்பின மெசேஜுக்கும் எந்த ரிப்ளையும் வரல. ஸோ நானே நேரில் போய் அவனை மீட் பண்ணி உங்ககிட்ட சொல்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஷிட், தனியா வெளியில போகாதீங்க, நான் தான் சொன்னேன்ல. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. டோன்ட் வரி சார், ப்ரூனோ இஸ் வித் மீ. ஓகே, பி கேர்ஃபுல். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஓகே சார், ஷோர். எடுத்து வச்சிட்டேன். இவ டார்ச்சர் தாங்க முடியல. நான் என்ன பண்ணணும்னு சொல்ல இவ யாரா? யார் மச்சான்? யஷ், ஆர் யூ ஹியர்? யஷ், ப்ளீஸ் ஸ்டாப். நான் போகணும், விடுங்க. ப்ளீஸ் ஸ்டாப். நான் நான் சொல்றது போகணும், கேளு. விடுங்க. யஷ், ஸ்டாப். யஷ், ப்ளீஸ். யஷ், உனக்கு என்னதான் வேணும்? அவனேஷ் சார் வர வரைக்கும் நீ ப்ளீஸ் இங்கே இரு. நான் எதுக்காக இங்க இருக்கணும்? உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு யஷ். யாரோ நம்மளை யூஸ் பண்றதுக்காக நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில என்னோட பேச்சை கேளு யஷ். ஓ, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு தேவையே இல்லை. லெட் மீ கோ. ஐ எம் அவுட் ஆஃப் திஸ் கேஸ். இனிமேல் என்னை தேடிக்கிட்டு வராத. சொன்னது புரிஞ்சுதா? யஷ்,